என்ன நீ பாட்டுக்கு கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம பேசிட்டே போற? நான் என்ன உன் அடியாளா? 5க்கும் 10க்கும் ஆசைப்பட்டு நீ கை காட்டுற வேலையெல்லாம் செஞ்சு முடிக்க எல்லாரையும் விரட்டுற மாதிரி என்னையும் விரட்டுற? உனக்கு ஆட்சேபனை இல்லைனா நீ என் கூட வா. உழைச்சு மான மரியாதையோட வாழ நான் ஏற்பாடு பண்றேன். சிவாவை தப்பானவரை ஆக்க இவ ட்ரை பண்ணா. ஆனா சிவா தப்பான இவளை சரியாக்கிருக்காரு. தப்பான பொண்ணு தான் இஷ்டத்துக்கு தாராளமா வாழ இந்த ஊர் உலகம் இடம் கொடுக்கும். கழுவுற மீன்ல நழுவுற மீன் மாதிரி நர்மதா நழுவிடக்கூடாதுன்னு தான் அவசரப்பட்டேன். இப்ப அதுல என்ன ப்ராப்ளம்? என்னால பாதிக்கப்பட்ட எவ்வளோ ஒருத்தி நர்மதா கிட்ட போய் இவன் ஒரு பொம்பளை பொறுக்கி பல பொண்ணுங்களை காதலிக்கிறதா சொல்லி ஏமாத்தி கர்ப்பமாக்கி கைவிட்டிருக்கான், அவனை நம்பாத, அப்படி இப்படின்னு ஏடா கூடமா போட்டு கொடுத்துருக்கான். அதை கேட்ட நர்மதா அப்படியே ஆடி போயிட்டா. நேரம் என்கிட்ட வந்து நின்று எல்லாத்தையும் சொல்லி, நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா, நீ நல்லவனா கெட்டவனான்னு நாயகன் படத்துல கமலஹாசனை பார்த்து கேட்குற மாதிரி கேட்குறா. நீங்க என்ன சொன்னீங்க? நான் என்ன சொல்ல போறேன்? நமக்கு யூஸ் அண்ட் த்ரோ பாலிசி தானே பழக்கம். என்கிட்ட வந்து கருப்பு போயிடுச்சு அது இதுன்னு புலம்ப கூடாதுல்ல. கண்ணீரும் கம்பளையுமா வந்து நிற்கிற பொண்ணுங்கனாலே எனக்கு அலர்ஜி தான். பேசாம அவங்க கிட்ட உண்மையை சொல்லி, நான் இப்படிதான், என் கூட இருக்கிறதுனா இரு, இல்லைன்னா போயிட்டே இரு அப்படின்னு சொன்னா நர்மதாவும் போயிட்டா. கொஞ்சமாவது மூளை இருக்கா? எதுக்கு இப்படி அவசரப்பட்டு நர்மதா கிட்ட உண்மையை உளறி கொட்டினீங்க? ஸ்டாப் இட். என்ன நீ பாட்டுக்கு கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம பேசிட்டே போற? நான் என்ன உன் அடியாளா? 5க்கும் 10க்கும் ஆசைப்பட்டு நீ கை காட்டுற வேலையெல்லாம் செஞ்சு முடிக்க எல்லாரையும் விரட்டுற மாதிரி என்னையும் விரட்டுற? இவனை விட்டா வேற வழி இல்ல. இவனை வச்சுதான் நர்மதா மேட்டரை டீல் பண்ணணும். சாரி வசந்த், நர்மதா விஷயத்துல நீங்க கொஞ்சம் அவசரப்பட்டீங்கன்னு தெரிஞ்சதும் நான் கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டேன். எப்படியும் அமுதா கெட்டு போன விஷயத்தை வச்சு பெருசா பிளான் பண்ணிதான் நாம அமுதா சிவா கல்யாணத்தை நடக்க விடாம தடுத்து நிறுத்தணும். அதுக்கு நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும். டெஃபினட்டா ஹெல்ப் பண்றேன். பொண்ணுங்களை ஹேண்டில் பண்றது ரொம்ப சிம்பிள். அடிக்கிற கை தான் அணைக்கொன்னு அரிச்சு உடையில சொல்லி தானே பொண்ணுங்களை வளர்க்குறாங்க. ஸோ நோ ப்ராப்ளம். நர்மதாவை வச்சு ப்ளே பண்ணி சிவா அமுதா கல்யாணத்தை நிறுத்திட்டா நீ சொன்ன மாதிரியே நம்ம கல்யாணம் நடக்கும்ல? நிச்சயமா, அதுல என்ன சந்தேகம்? இந்த ரஞ்சனி சொன்னா சொல் மாற மாட்டா. சரி வசந்த், நான் கிளம்புறேன். அண்ணி, ஏந்திரிங்க. மெதுவா பாத்து. இப்ப எப்படி இருக்குங்க அண்ணி? பரவாயில்லையா? தலை சுத்துதா? என்னத்த பரவாயில்ல, அப்படியே தான் இருக்கு. உட்காந்து எழுந்தா கூட மூச்சு வாங்குது. ப்ரெஷர் கண்ட்ரோலுக்கே வரமாட்டேங்குது. கையை கால் அசைக்க கூட கஷ்டமா இருக்கு. தலை சுத்துது, மயக்கமா இருக்கு, நெஞ்சு அடைக்குது. ஒரேடியா போய் சேர்ந்துட்டா கூட பரவாயில்ல, எல்லாருக்கும் நிம்மதியா இருக்கும். ஏன் நீ இப்படி எல்லாம் பேசுறீங்க? கண்டிப்பா நீங்க 100 வருஷம் நல்லா இருப்பீங்க. பாவிக்கு ஆயுசு அதிகம் பங்க. நானும் பாவிதான். கண்ணு மூடிக்கிட்டா விடுதலை கிடைச்சிரும். பார்க்க கூடாதெல்லாம் பார்க்காம போய் சேர்ந்துடலாம். அதுக்கெல்லாம் கொடுப்பனை வேணும். எனக்கே அந்த கொடுப்பனை. இன்னும் உயிரோட இருந்து பார்க்க கூடாத எல்லாத்தையும் பார்த்து கேட்க கூடாத எல்லாத்தையும் கேட்கணும்னு என் தலையில எழுதியிருந்தா அதை யாரால மாத்த முடியும்? ஏன் நீ இப்படி எல்லாம் நொந்துக்கிறீங்க? என்ன எல்லாம் உங்களுக்கு? என்ன இருந்து என்ன பிரயோஜனம்? எல்லாம் இருந்தும் எதுவுமே இல்லாத மாதிரி தானே இருக்கு. நீங்க மாத்திரை மருந்தெல்லாம் நேரத்துக்கு கரெக்டா சாப்பிடுறது இல்ல. அத முதல்ல கரெக்டா செய்யுங்க, அப்பதான் எல்லாம் சரியாகும். மாத்திரை மருந்துல என்ன இருக்கு? எல்லாம் மனசுலதான் இருக்கு. அது சரியா இருந்தா எல்லாம் சரியாயிடும். வாஸ்தவம் தான் அண்ணி. மனச கவலை அரிச்சுக்கிட்டே இருந்தா உடம்பு ஓடாதான் தேஞ்சு போகும். தங்க பஸ்பம் சாப்பிட்டா கூட தேரவே தேராது.
லக்ஷ்மி அன்னைக்கு உடம்பு சரியில்லையா, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, போய் ஒரு 8 பார்த்துட்டு வரேன்னு ஊர்ல இருந்து கிளம்புனப்போ சொந்தக்காரங்கெல்லாம் ஒண்ணு சேர்ந்துக்கிட்டு உங்க உடம்புக்கு என்ன ஆச்சுன்னு கூட கேட்கல. ரஞ்சினிக்கு எப்ப கல்யாணம் தான் விசாரிக்கிறாங்க. ரஞ்சினிக்கு கூடிய சீக்கிரம் ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டீங்கன்னா உங்க மனசுக்கும் நிம்மதி கிடைக்கும், உங்க உடம்பும் சீக்கிரம் சரியாயிடும். வயசுக்கு வந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்காம வீட்லயே வச்சுக்கிறத விட பெத்தவங்களுக்கு பெரிய வியாதி என்ன இருக்கு? காரு, பங்களா, பணம், காசு, சொத்து, சுகம் எல்லாம் இருக்கு. ஆண்டவன் புண்ணியத்துல ஒரு குறையும் இல்ல. காலத்துல ரஞ்சினிக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து கல்யாணத்தை முடிச்சிட வேண்டியதானே நீ. நான் என்ன வேண்டாம் நான் சொல்றேன். நானும் எப்படியாவது ரஞ்சனிக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்கணும்னு எவ்வளவோ முயற்சி பண்றேன். முடிவே இல்லையே. ஒரே பொண்ணுன்னு உங்க அண்ணன் ஓவரா செல்லம் கொடுத்து வளர்த்துட்டாரு. பொண்ணுக்கு பொண்ணா, பையனுக்கு பையனா பாசமா வளர்த்துட்டாரு. நிறைய படிக்க வச்சுட்டாரு. அதை விட எக்கச்சக்கமா சொத்து சேர்த்து வச்சுட்டாரு. படிப்பு முடிஞ்சதும் ரஞ்சனிய பிசினஸ்ல வேற இறக்கி விட்டுட்டாரு. அவளும் உங்க அப்பா மாதிரி சம்பாதிக்கிறதுலயே குறியா இருந்து காலில் சக்கரத்தை கட்டிக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கா. இதுல நான் சொல்றது எல்லாம் நின்னு கேட்கறதுக்கு நேரம் எங்க அவளுக்கு? கல்யாணத்தை பத்தி பேச்சு எடுத்தா காது கொடுத்து கூட கேட்கறது இல்ல. இதுல நான் என்ன பண்ண முடியும்? உங்க அண்ணா என்னடான்னா அவ என்ன சொன்னாலும் ஆமா சாமி போட்டுட்டு இருக்காரு. பொறுப்பா பொண்ணுக்கு புத்திமதி சொல்லுவோன்னு இல்லாம அவ என்ன சொன்னாலும் இவர் கேட்டுட்டு இருக்காரு. நான் தனி மனுஷியா என்னத்த பண்ண முடியும்? நான் பாட்டுக்கு தனியா புலம்பிக்கிட்டு பொழுத கழிக்க வேண்டியதுதான். ஏதோ இன்னைக்கு என் புலம்புல கேட்கறதுக்கு நீ இருக்க. உடம்பு சரியில்லைன்னா கூட பக்கத்துல இருந்து பார்க்க மாட்டாங்க. ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிடலான்னு வாங்க. நான் தான் வேண்டாம், வீட்லயே படுத்து ரெஸ்ட் எடுத்துக்கிறேன்னு சொல்லிடுவேன். ரஞ்சனி வந்துட்டா போல இருக்கு. மா மா ஹாய். வா ரஞ்சினி, நல்லா இருக்கியம்மா? நான் நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா அத்தை? நல்லா இருக்கேம்மா. பரவாயில்ல, இந்த அத்தைய நல்லா ஞாபகம் வச்சிருக்கியே. ஏன் விசாலாட்சி, அத்தையை மறக்கிற அளவுக்கு ஆயிட்டேனா நானு? அதானே, எங்க மறந்துட்டியோன்னு பார்த்தேன். அம்மா, இப்ப எப்படிமா இருக்க உடம்பு? எப்படி இருக்கு? அப்படியே தான் இருக்கு. இருக்க இருக்க மோசமா போய் ஒரு அடியா போய் சேர்ந்துட்டேன்னா யாருக்கும் தொல்லை இல்லை, எல்லாருக்கும் நிம்மதியா இருக்கும். ஏமா இப்படி எல்லாம் பேசுற? கரெக்டா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு கம்ப்ளீட் ரெஸ்ட்ல இருந்தா தானே சரியாயிட போகுது. ஒன்னும் சரியா போகாது. மனசு நிறைய வேதனையை வச்சுக்கிட்டு என்ன வைத்தியம் பார்த்தாலும் உடம்பு தேராது. இப்போ உனக்கு என்னதான் பிரச்சனை? வேற என்ன ரஞ்சினி பிரச்சனை? உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்த்துட்டா அன்னைக்கு எல்லா வியாதியும் குணமாயிடும். எங்க எல்லாருக்கும் அதான் ஆசை. எனக்கும் கல்யாணம் பண்ணிக்கணும் தான் ஆசை. ஆனா மாப்பிள்ள அமையணும்ல. மாப்பிள்ள அமைஞ்சதும் உங்க ஆசைப்படி மாலையும் கழுத்துமா வந்து நிக்கிறேன். நீங்க அதை பார்த்து சந்தோஷப்படுங்க. அம்மா, வீணா இந்த மாதிரி உடம்பையும் மனசையும் போட்டு வருத்திக்காத. இந்தாங்க, நீ மாத்திரையை போட்டுக்கோங்க. மரியாதையா அந்த பொண்ணை விட்டுட்டு போயிடுங்க. ஹலோ, இந்த விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க. ஏய், நான் யாருன்னு தெரியும்ல? ராஜரத்னத்தோட பொண்ணு. யோசிக்கிறதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல. கிளம்புங்க. போறீங்களா இல்ல போலீஸ்க்கு போன் பண்ணட்டுமா?
இரு. இந்த தண்ணி குடி. நீ தொழிலதிபர் ராஜரத்னத்து கிட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு ஒருத்தர் கிட்ட தப்பா நடந்து போலீஸ்ல மாட்டி விடுறதுக்காக பார்வை இல்லாத பொண்ணா நடிச்சவ தானே நீ? ஆமாமா. உன்னை எதுக்காக இவங்க துரத்துனாங்க? கோழி கொஞ்சம் கழுகு எதுக்குமா துரத்தும்? அதுக்குதான். பணத்துக்காக தப்பான வழியில போய்கிட்டு இருந்த என்ன பேர் தெரியாத அந்த உத்தமரு என்னை ஒழுங்கான வழியில திருப்பி விட்டாரு. பணத்தை வாங்கிக்கிட்டு பார்வை இல்லாத பொண்ணா நடிச்சு என் இடத்துக்கு அவரை வர வச்சு அவர்கிட்ட தப்பா நடந்து போலீஸ வர வச்சு அவரை அசிங்கப்படுத்தணும்னு நான் திட்டம் போட்டு நடந்துக்கிட்டேன். ஆனா அந்த உத்தமர் மேல வீண் பழிய போட்டு அவமானப்படுத்தணும்னு நினைச்ச பாவத்துக்கு ஆண்டவன் என் உயிரை பறிக்கிற மாதிரி எனக்கு வலிப்பு வர வச்சுட்டாமா. என் உயிர் போனா போகட்டும், போலீஸ் வந்து உங்களை அரெஸ்ட் பண்றதுக்குள்ள நீங்க போயிடுங்கன்னு எவ்வளவோ கெஞ்சின. ஆனா அந்த நல்ல மனுஷன் தன்னோட மான அவமானத்தை பார்க்காம இந்த ஈன பிறவியும் இழக்க கூடாத ஒரு உயிரின மதிச்சு மனித அவமானத்தோட முதலுதவி செஞ்சு என்னை காப்பாத்தினதுக்கு அப்புறம் தான் அந்த இடத்தை விட்டு அவர் போனார். அப்படிப்பட்ட மகா உத்தமர் கொடுத்த மறு ஜென்மம் தான் இந்த வாழ்க்கைன்னு அன்னையில இருந்து இன்னை வரைக்கும் மானத்தோட வாழ போராடிக்கிட்டு இருக்கேன். ஆனா சாக்கடைய பூக்கடைய மாற இந்த சமுதாயம் விடுமா? பசி பட்னியோட என்னோட மானத்தை காப்பாத்த ஓடிக்கிட்டே இருக்கேன். பணத்தை காட்டி மானத்தை வாங்க துரத்துக்கிட்டே இருக்காங்க. இந்த உலகத்துல மானத்தோட வாழ்றது ரொம்ப கஷ்டங்க. அதுவும் என்ன மாதிரி ஏழைங்க மானத்தோட வாழ்றது ரொம்ப கஷ்டங்க. எத்தனையோ தடவை உயிரை விட்டலான்னு கூட நினைச்சேங்க. ஆனா மானத்தோட வாழணும்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் வாழணும்ன்ற ஆசைதாங்க அதிகமா இருக்கு. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த நல்ல மனுஷன் தாங்க. உனக்கு ஆட்சேபனை இல்லைனா நீ என் கூட வா. உழைச்சு மான மரியாதையோட வாழ நான் ஏற்பாடு பண்றேன். கண்டிப்பா வரேம்மா. சரி, கார்ல உட்காரு. என்னங்க? அரை மணி நேரமா நிக்கிறோம், ஒரு ஆட்டோ கூட வரலையே. டூ வீலர்ல லிஃப்ட் கேட்டு போலன்னா எல்லாம் ஜென்ஸா வராங்க. என்ன பண்றது? லேட்டா போனா என்ன ஏதுன்னு தெரியாம எங்க ஊர் சுத்திட்டு வரேன்னு இந்த அம்மா வேற கத்துவாங்க. என்ன பண்றது? ரோடே விரிச்சோன்னு இருக்க. ஆமா, கார்ல வரவ பக்கத்துல வந்து வாங்க மேடம், வந்து உட்காருங்க மேடம்னு சொல்லவா போறா? என்ன வசந்தி, ரொம்ப நேரமா பஸ்ஸுக்கு வெயிட் பண்றியா? ஆமா, வர வழியில ஒரு சின்ன ஆக்சிடென்ட். அந்த வழியா எந்த வண்டியும் போக முடியாது. நானே சுத்திட்டு தான் வந்தேன். ரோடு வேற பிளாக் ஆயிருக்கு. வீட்டுக்கு தானே போறேன்? ஆமா. நானும் அந்த வழியா தான் போறேன். வா, உன்னை டிராப் பண்ணிடுறேன். இல்ல இல்ல பரவாயில்ல, நீங்க போங்க, நான் போய்க்கிறேன். போய்க்கிறேன்னா எப்படி? பாத யாத்திரையா? நான் தான் எந்த வண்டியும் வரலன்னு சொல்றேன்ல. வா, வண்டியில இரு. பாட்டெல்லாம் கேட்பல்ல? ம். சொல்லாமல் கொதிக்க
ஏன் உனக்கு இப்படி வேர்த்திருக்கு? இல்ல விண்டோ கிளாஸ் எல்லாம் லாக் ஆயிருக்குல்ல அதான். அதான் ஏசி போட்டிருக்கேனே. ஏசி இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஃபர்ஸ்ட் டைம் ஏசினா வேர்க்குமா? அதுவும் ஃபுல்லாக வச்சிருக்கேன். ஃபுல்லாக இருந்தால் குளிர் தானே செய்யும். ஆமா எனக்கு லைட்டா குளிருது. ஒரு நிமிஷம். ஹலோ, போலாமா? ஆ ஏய் ஏய் நீ எப்படி இங்க வந்த? அப்பா, நான் தான்ப்பா கூட்டிட்டு வந்தேன். சிவாவை தப்பானவரை ஆக்க இவ ட்ரை பண்ணா. ஆனா சிவா தப்பான இவளை சரியாக்கியிருக்காரு. தப்பான பொண்ணு தான் இஷ்டத்துக்கு தாராளமா வாழ இந்த ஊர் உலகம் இடம் கொடுக்கும். ஆனா நல்லவளா மாறி நியாயமா வாழ ஆசைப்பட்டா இந்த ஊர் உலகம் இடம் கொடுக்குமா? கொடுக்காது. அம்மா பாத்துக்கிறதுக்கும் வீட்டை பாத்துக்கிறதுக்கும் ஒரு நம்பிக்கையான ஆள் இருக்கட்டும்னு நம்ம வீட்லயே இருக்கட்டும் நான் தான் கூட்டிட்டு வந்தேன். ஏமா இவ யாரு எப்படிப்பட்டவ இதெல்லாம் தெரியாம நீ பாட்டு கூட்டிட்டு வந்து வச்சா என்ன அர்த்தம்? எனக்கு தெரியும்பா. சிவாவை போலீஸ்ல மாட்டி விடணுங்கிறதுக்காக நீங்க இவ்வளவு ஏற்பாடு பண்ணீங்க. இவளும் பார்வை இல்லாத பொண்ணா நடிச்சு சிவாவை ஏமாத்தி அவர் பைக்லயே போய் போற வழியிலேயே நல்ல மாதிரி நடிச்சு அவரை இவ தங்கி இருந்த ரூம்கே கூட்டிட்டு போய் தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணா. உங்க பிளான் படி போலீஸ்க்கும் தகவல் கிடைச்சு போலீஸும் அவரை அரெஸ்ட் பண்ண போனாங்க. அந்த நேரம் பார்த்து இவளுக்கு வலிப்பு வந்துடுச்சு. தன்னை போலீஸ்ல மாட்டி விட போறாங்கன்னு தெரிஞ்சும் கூட சிவா தன்னை பத்தி நினைக்காம இவளுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி இவ உயிரை காப்பாத்தினாரு. உலகத்துல இப்படி ஒரு நல்ல மனுஷனும் இருக்காரான்னு ஆச்சரியப்பட்ட இவ தானும் நல்லவளா வாழணும்னு முடிவு பண்ணி நல்லவளா வாழ முயற்சி பண்றா. அதுக்காக போராடுறா. ஆனா இந்த ஊரு அத விடல. எதிர்ச்சியா வர வழியில என் கார்ல வந்து விழுந்தா. எல்லாத்தையும் சொன்னா. சிவாவால நல்லவளா மாறின இவ நல்லவளா வாழ நாமளும் உதவி பண்ணணும் தான் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த. இனிமே இப்ப நம்ம வீட்டுல தான் பாருப்பா. ராஜரத்னம் அரைந்து விரட்டிய ராஜி வீட்டுக்குள்ளே வருகிறாளா? என்ன நடக்கப் போகிறதோ?